தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி இணைவது உறுதி. மக்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நிற்பேன். விரைவில் மக்களுக்கு கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக பல நன்மைகள் செய்துட்டு வரும். கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரும் கூல் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷும் இணைந்து கண்டிப்பாக மக்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டுதான் இருப்போம். அது 26 எலெக்ஷன்ல அது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வரும். அப்போ நம்ம ஒரு அரசியலுக்கு வந்தாதான் மக்களுக்கு இன்னும் பல நன்மைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் கட்சி அப்படின்றது ஆரம்பிப்பதற்கான காரணம். நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்சு கோடி கோடியா பணத்தை சேர்த்து ஜெயிலுக்கு போற அப்படின்றதுக்காகலாம் இல்ல, மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிக்கிறது. சமீபத்துல நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதா பரவலா பேச்சு எடுப்பட்டு எப்போ இணைய போறீங்க? இல்ல, அது உண்மைதான். தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி இணைவது உறுதி. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரும் கூல் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷும் இணைந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மைகள் செய்து கொண்டுதான் இருப்போம். அது 26 எலெக்ஷன்ல அது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வரும். பதிவு பண்ணது எல்லாருக்கும் தெரியும். சிஎஸ்கே பதிவு பண்ணது யாருக்கும்? ஆமா, இல்ல அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு. என்னோட போன்ல எல்லாம் இருக்கு. அது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். ஏன்னா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு எலெக்ஷனுக்கு. விரைவில் மக்களுக்கு கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக பல நன்மைகள் செய்துட்டு வரும். அதற்கு முன்னாடியே கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றமும் பல உதவிகள் செய்துட்டே வரும். நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளரை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நிற்பேன். அது மட்டும் இல்ல, எனக்கு அரசியல் கட்சியில நின்றுதான் அரசியலுக்கு வந்துதான் மக்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்ல. எதற்காக சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி அது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்க, என்னால் முடிந்த உதவியாக சிலர் தான் செய்ய முடியும். இன்னும் பல பேருக்கு பல உதவிகள் தேவைப்படுது. ஸோ அது அரசாங்கம் மூலமா தான் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு அரசியலுக்கு வந்தாதான் மக்களுக்கு இன்னும் பல நன்மைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் கட்சி அப்படின்றது ஆரம்பிப்பதற்கான காரணம். நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்சு கோடி கோடியா பணத்தை சேர்த்து ஜெயிலுக்கு போற அப்படின்றதுக்காகலாம் இல்ல, மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிக்கிறது. பிஞ்சிவாக்கத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு நிறைய உதவிகள்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களால் முடிந்த உதவியாக இந்த முதியோர் இல்லத்தில் டாய்லெட் வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 5 டாய்லெட்டு அதாவது வீல் சேர்லேயே டாய்லெட் போகிற மாதிரி வசதிகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால எங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு 5 டாய்லெட்டு அந்த வீல் சேர் அது வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு 100 நைட்டி. ஏன்னா வயசானவங்க இவங்க ஒன்லி லேடிஸ் தான் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்களுக்கு நைட்டி, அப்புறம் துண்டு, அப்புறம் மதிய உணவு இதெல்லாம் எங்களால் முடிஞ்ச உதவியாக செய்திருக்கோம்.